ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கியம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லட்சுமிநாத் சமாரம்பாம் நாதயாமனமத்தியமான் அஸ்வதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுரபதாம் யுக்மருக்மம் வியாமோகதஸ்தைதராணி கிருணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்தைகசிந்த ராமானுஜஸ்ய சரணோஷணம் பிரபத்யே மாதா பிதா யுவதே சனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யசனகுலபதேர்வரம் ஸ்ரீமத்பதங்கிரியுகளம் நமாமி மூர்த்னா பூதம் கரஸ்தமதாத்வய ஸ்ரீபக்திசாரகோஷேகர யோகிவாஹான் பக்தாந்திரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குசமுனிம் நதோஸ்மி நித்யம் ஸ்ரீவத்ஸஜின்னமிஷ்டேभ्यः நம உக்திம் அதீமஹே யதுக்தய ஸ்ரீகண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். யஸ்யாஹ் கடாக்ஷ மிருதுவீக்ஷண தீக்ஷணேன சத்யஸ் சமுல்லசித பல்லவம் உர்லலாச விஸ்வம் விபர்யய சமுத்த விபர்யயம் பிராக் தாம் தேவதேவ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹ. பிராக் வில்வம் விஸ்வம் விபர்யய சமுத்தித விபர்யயம். பிராக் முன்னாடி, முன்னாடின்னா எல்லாமே பிறப்பதற்கு முன்னாடி, பழைய காலத்தில் நானியத்தின் விஷத்துன்னு வேறு சொல்ற மாதிரி ஒண்ணுமே நடமாடுற வஸ்து எதுவுமே கிடையாது. ஆகவே அந்த காலத்திலே விஸ்வம் உலகமானது பிராக் பிரளய காலத்திலே விஸ்வமானது எப்படி இருந்தது? எப்பேற்பட்ட விஸ்வம்னா விபர்யய சமுத்த விபர்யம், இல்லாமையினாலே ஏற்பட்ட இல்லாமை. எதனுடைய இல்லாமையினாலே ஏற்பட்ட இல்லாமை? உன்னுடைய கட்டாட்சத்தினுடைய இல்லாமையினாலே ஏற்பட்டதான இல்லாமையை உடையதா இருந்தது அப்போ பிராக். அப்பேற்பட்ட உலகமானது கடாட்ச மிருதுவீக்ஷண தீக்ஷணேனா, எந்த எம்பிராட்டியினுடைய கட்டாட்ச விசேஷம் உண்டோ அது மிருதுவீக்ஷண தீக்ஷணேன, மிருதுவான வீக்ஷணம், அதனுடைய மிருதுவான வீக்ஷணத்துக்கான சங்கல்பத்தினாலே, அப்படின்னா ரொம்ப வேகமா இல்லாத கொஞ்சம் கொஞ்சம் அதை படிப்படியா வர்றதுக்கு காரணம் என்ன, கொஞ்சம் கொஞ்சமா வர்றதுக்கு அது மிருது வீக்ஷணம். அப்படி தீக்ஷணத்தினால என்னாச்சுன்னா சத்யா உடனேயே, ஏன்னு கேட்டா உடனேயேன்னு சத்யான்னா எவ்வளவு நாள் இப்ப சிருஷ்டியினுடைய நாள் இருந்ததோ அத்தனை நாள் லீவு. சாதாரணமா அவங்களுக்கு அண்டத்தில் இல்லாது பிண்டத்தில் இல்லை, பிண்டத்தில் இல்லாது அண்டத்தில் இருந்துவா. ஒர்க்கிங் ஹவர்ஸ் சாதாரணமானா பாதி நாள் தினம், பாதி நாள் ராத்திரியும் இருக்குது. அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தினுடைய கிரியாதிகள் எவ்வளவு வருஷமோ அவ்வளவு வருஷம் பிரளயம் ஆயமுண்டு இருக்கும். ஆகவே இப்போ ஒரு வருஷம் தான், ஒரு வருஷம் வரைக்கும் வாய்மூன்று, இப்ப ஒரு வருஷம் வீணா தானே கிடந்தது. அப்ப ஏற்பட்ட வீணா போன ஒரு நிமிஷம் சத்யா உடனேயே உண்டு. சமுல்லசித பல்லவம், கரிக்கட்டையா போயிருக்கு எல்லாம், ஒண்ணும் இல்லாத நிறைய லசித உல்லசித சமுல்லசித. லசிதம் என்றால் அழகான, மிகவும் அழகான, மிக மிகவும் அழகான. சமுல் ரெண்டு உபசர்க்கம், சம் சம் உபசர்க்கம் இல்லை, நிறையாவே கொடுத்துருக்க. சம் உபசர்க்கம் இல்லைன்னு சம் உப சமுல்ல உல்லசித்த பல்லவும் உல்லலாச, அது மிகவும் சிறந்ததாக அழகாக இருந்ததோ அப்பேற்பட்ட தாம் தேவதேவ மகிஷீம், தேவருக்கு தேவனான எம்பெருமானுடைய மகிழ்ச்சியை, மகிழ்ச்சியான ஸ்ரீயை ஆட்சியாம
பிரபத்தி செய்வோமாக, ஆசிரிப்போமாக என்று சொன்னார். அவை ஏன்னு கேட்டா அசன்னே வசபூதி மாதிரி இருந்தது எல்லாமே, எந்த இதுவுமே கிடையாது. அதனால அப்பேற்பட்டது உடனே மறுபடியும் எந்த எம்பிராட்டி அவை எம்பெருமான் காரணமாக இருந்தாலும் கூட, ஜெகத்காரணத்து இருந்தாலும் கூட, ஜெகத்காரணத்துக்கு உபசம்பவமாக இருந்தது இவருடைய தீக்ஷணம் தான் என்று சொன்னார். யஸ்யா கடாட்ச வீக்ஷாலக்ஷணலக்ஷம் லக்ஷிதா மகேஷாஸ்யுः ஸ்ரீரங்கராஜமயீ சா மாமபி வீக்ஷதாம் லக்ஷ்மீः. ஸ்ரீரங்கராஜமயீ லக்ஷ்மீः மாமபி வீக்ஷதாம். ஏன் அப்படின்னா அவ வெறும அவனுடைய கடைக்கண் பட்டதே போறோம். அப்படி பட்டாலே ஒருத்தர் சொன்னார், ஒரு இடத்துக்கு போனார், சம்பாவனை பெரிய வித்வான், கொஞ்சமா கொடுத்துட்டா. அவர் சொன்னார், என்ன பண்றது, பிரபுத்த குரு வீக்ஷண லட்சித்தேன. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, சில பேர் இப்படி இருக்கா, கொஞ்சம் யோஜனை பண்ணணும். குரு ஈக்ஷண லட்சித்தனா தான் நான் இருந்தேன். அப்புறம் சில பேர் வீக்ஷண லட்சிதரா இருந்தா, புத்த குரு வீக்ஷண லட்சிதரா இருந்தா, புத்த குரு வீக்ஷண லட்சிதரா இருந்தா, பிரபுத்த குரு வீக்ஷண லட்சிதா இருந்தா, ஃபுல் சம்பாவனை வந்தா பிரபுத்த குரு அப்படின்னா எங்களுக்கு ஒண்ணும் இல்லை, போவர சாட்சி கூட கொடுக்காத கொஞ்சமா கொடுத்துட்டா. அதனால ஈக்ஷண ஈக்ஷித்தேன தான் உண்டு அப்படின்னு ஒரு பெரிய ஆக்காரம் தான். அது போனா போறது. அது மாதிரி இங்க கடாட்ச வீக்ஷாக்ஷணலக்ஷம், கடாட்ச வீக்ஷா க்ஷணலக்ஷம். எந்த எம்பிராட்டியினுடைய கடாட்ச வீக்ஷணம் உண்டோ அதற்கு கொஞ்ச நிமிஷத்திற்கு பாத்திரமானோம். அதிகமா கூட இல்லை, கொஞ்ச நாய். அதாவது பார்வை நிறைய பார்த்துருந்தா ஒரு நிமிஷ கணக்கில் பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு கொஞ்ச நாய் பார்த்தா கூட போறோம் அவருடைய அதுக்கு எஸ்யாம் திசி விஹரத்தே. அது மாதிரி கொஞ்சம் பார்த்தாலே போறோம். அவெல்லாம் என்னாச்சு, மகேஷ் ஈஷ மகேஷ பெரிய பெரிய மகேஷன்னா மகேஷபத வாச்சன் ஈஸ்வரன் இது மாதிரி எல்லாம் ஆயிடுவா. அதனால என்னையும் கொஞ்சம் பார்த்தா தேவையில்லை. என்னன்னா ஏன் அப்படின்னு கேட்டா, இவருடைய பார்வை எதுக்குன்னா மகேஷப்பட்டங்களாம் அவருக்கு வேண்டாம், கைங்கரியம் வேணும். பகவத் கைங்கரியத்துக்காக என்னையும் பார்த்தா தேவையில்லை என்று சொல்கின்றார். யஸ்யா கடாட்ச வீக்ஷாக்ஷணலக்ஷம் லக்ஷிதா மகேந்திராஸ்யு ஸ்ரீரங்கராஜமயீ சா மாமபி வீக்ஷதம். மாமபி வீக்ஷதம். ஆகவே காரணம் ஸ்ரீமான்னு சொன்னா கைங்கரிய சாஹி ரமிதாசதான். ஏன்னா நம்ம சம்பிரதாயத்துல ஸ்ரீமான்னு சொன்னா கைங்கரிய ஸ்ரீமான் தான் லக்ஷணம். லட்சுமி சம்பன்னா அந்தரிக்ஷகத ஸ்ரீமான். அந்த இவனோட ஒன்னா சதுநாகவர ஸ்ரீமான். அவை கைங்கரிய ஸ்ரீயுடைய காரணத்தினாலே, அதற்கு ஆசைப்பட்ட காரணத்தினால அந்த ஸ்ரீ மாமப்பி லட்சதா என்று லோகேது என்று பிரார்த்திக்கின்றார். கைங்கரிய ஸ்ரீக்காக வேற ஒன்றும் இல்லை. வீக்ஷதாம் வீக்ஷதாம் விசேஷேன ஈக்ஷதாம் வீக்ஷதாம் லக்ஷ்மி. கவிதாரிக சிம்மாய கல்யாணமாசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த உரவே நம. அது நாளைக்கு பார்த்து சொல்ல, அப்புறம் ஒரு நாள் தள்ளி போடும்.
அது என்னதுன்னு தெரியல. என்னது ரத்னாவளி ஹிருதயம், ரகசிய ரத்னாவளி ஹிருதயம்.